நைட்டு மாவு கரைச்சி வச்சது காலையிலலாம் நல்லாவே பொங்கி கீழெல்லாம் பாதி மாவு கிடந்துச்சு. நான் வேறு ஆர்வத்தில் கொஞ்சமாக தானே மாவு, எந்த மாவு இந்த பாத்திரம் போதுன்ட்டு அதே பாத்திரத்தில் மாவு கரைச்சி வச்சுட்டேன். கீழே விழுந்த மாவு அதுக்கப்புறம் பாத்திரத்து மேலே எல்லாமே பொங்கி இருந்துச்சு. எல்லாமே மாவு எடுத்து எல்லாம் கீழே போட்டு அதுக்கப்புறம் க்ளீனாக கழுவி தொடச்சி விட்டுட்டேன். மாவு எப்படி வரும்ன்ட்டு நைட்டே யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன், நல்லா வருமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் பார்த்தோம்னாக்கா நல்லாவே பொங்கி நல்லாவே இருந்துச்சு மாவு. காலையில் தேங்காய் சட்னி தோசை ஊற்றி கொடுத்தாக்கா, இல்லை நான் இதில் ராகி தோசையே சாப்பிடல, ராகி ரொட்டி தான் சாப்பிட்டேன், எனக்கெல்லாம் வேணவே வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் சண்டை போட்டு நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சு அவரும் வேலைக்கு கிளப்பிட்டேன். ராகி வந்துட்டு உடம்புக்கு அவ்வளோ நல்லது, சத்தானது. இருந்தாலுமே எனக்குமே ராகி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்காது. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் என் ஃப்ரெண்டு வீட்லேயாகட்டும் தெரிஞ்சவங்க வீட்லேயாகட்டும் அவங்க வீட்டுக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ராகி தோசை தான் கொடுப்பாங்க. சாப்பிட்டு பழகிட்டா அப்போ தான் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கன்னிக்குட்டி எடுத்து போய் காட்டில் கட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கட்டுத்தரையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.